சனி பகவான் அந்த 12ல் அமர்ந்த உங்களுக்கு குரு சுக்கிர புதன் இந்த கிரகங்களோட தொடர்பு பெற்றிருந்தாருன்னா அந்த சனி பகவான் என்னதான் நீங்க விரயம் பண்ணீங்கன்னாலும் அந்த விரயத்துல சற்று ஆதாயம் கொடுக்குறார். ஒரு உதாரணத்திற்கு உங்க குடும்ப உறுப்பினருக்கு சுபகாரியம் பண்ணி வைக்கிறீங்க, நீங்க திருமணமோ அவர்களுக்கு சுபகாரியெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவர் உங்களை காலம் முழுவதும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தாருன்னா சந்தோஷம். நீங்க பண்ணி வச்ச நன்றி கூட மறந்துட்டு உங்களை எடுத்தும் பார்க்காம இருக்கிறாருன்னா நீங்க பண்ண விரைய வேஸ்ட். அப்ப சனி பகவான் 12ல் இருக்கும் பொழுது இருளோடு சனி இருந்தா நீங்க பண்ற அத்தனை விரயமும் வேஸ்ட் தான். என்ன செலவு பண்ணீங்கனாலும் உங்க வாழ்க்கையில அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது, பிறருக்கு மட்டுமே பிரயோஜனப்படும். அப்ப 12ஆம் இடமான அயன சயன போகத்துல உங்களுடைய சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அந்த சனி பகவான் ஆட்சி உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமோ பெற்று நட்பு நிலை போன்ற நிலைகள்ல ஸ்தான வலுவோட இருக்கிறார். ஸ்தான வலு பெற்ற சனி பகவான் இருளாத்தான் இருக்கிறாருப்பா, எந்த ஒளி கிரகமும் தொடர்பு கொள்ளல. செவ்வாயோட தொடர்பு கொள்றார், சூரியனோட தொடர்பு கொள்றார், ராகுவோட தொடர்பு கொள்றார்.